தனித்து போட்டியிட எனக்கு கிட்டத்தட்ட கூட்டணியிலேன்னு உறுதியாயிடுச்சு. தனித்து போட்டியிடுற அளவுக்கு விஜய் அவர்கள் கட்சிக்கு அந்த இது இருக்கா சார்? பிரச்சனையே அதுதான். பணமும் கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடையாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைங்க, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் இல்லை. அவரால் ஒரு எலெக்ஷனெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு தான் நான் நம்புகிறேன். தனியாக ஃபேஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டங்க. 234 தொகுதியில் கேண்டிடேட் விஜய்க்கு இருக்கான்னு ஒரு கேள்வி கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ரொடக்டிவான கேண்டிடேட் கிடையாது. களத்தில் நிற்கிற கேண்டிடேட் கிடையாது. ஏங்க அவர் இன்றைக்கி 60 தொகுதிக்கு தானே கேண்டிடேட்டை லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கு என்னங்க அர்த்தம்? கூட்டணி தான் சார் அர்த்தம். 60ன்றது 10 கழிச்சு 50 கூட வரலாம். அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா எனக்கு தெரியாது, அதுக்கு வாய்ப்பு குறைவு நான் நம்புகிறேன். ஆனால் இத்தனை நாடகத்துக்கு மத்தியிலையும் தர் இஸ் அ மெத்தட் இந்த மேட்னஸ் வாங்க. அவர் ஏன் வெறும் 60ன்றது 4ல் ஒரு பங்கு, 4ல் ஒரு பங்கு அவர் ஏன் சூஸ் பண்ணி வைக்கிறார்? பெரிய கேள்வி. ஏன் அவர் 60 பேர் மட்டுமே சூஸ் பண்ணி வச்சுருக்கார்?